ஜெய் ஸ்ரீபாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சனி பெயர்ச்சியை பத்தி, 2025 சனி பெயர்ச்சியை பத்தி ரிஷப ராசிக்காக பார்க்க போறோம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னாலோ இல்லை ஜாதகம் பார்க்கணும்னாலோ என்னுடைய வெப்சைட் இருக்கு, ஜெயஸ்ரீபாலன்.com. அது த்ரூ என்னோட வாட்ஸ்அப்பும் இருக்கு. அது மூலமாக நீங்க என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய வசதியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வந்து இப்போ சனீஸ்வர பகவானை பத்தி நம்ம முதல்ல சொல்லணும். அத நிறைய விஷயம் சொல்லிட்டேன் நான் மேஷ ராசியில. சில விஷயங்கள் நான் விட்டு வச்சிருக்கேன். எப்படி கேட்டீங்கன்னா, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மீனத்துக்கு வரும்போது உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர இல்லையா? அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10th லார்ட் 11th வர. அப்போ 10th ராகு பரிவர்த்தனை மார்ச் 29 சனீஸ்வர பகவான் பயிற்சி அடைகிறார். மே 18th அன்னைக்கு உங்களுக்கு ராகு கும்பத்துக்கு வர. இப்போ இந்த இவர் எல்லாமே புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எல்லாமே உங்களுக்கு சிவன் தான் இருக்காரு. அதனால இவர் எப்பவுமே அவர் மீனத்துல வரும்போது அவர் ருத்ரன் ஆகிறாராம். சனி புராணத்துல நிறைய அது பார்த்தீங்கன்னா ருத்ரன் ஆவார் சொல்லிட்டு. அதே மாதிரியே குரு உங்களுக்கு மிதுனத்துக்கு போகும்போது அங்க திருவாதிரை நட்சத்திரம் தான், ராகுவோட நட்சத்திரம் தான் எக்ஸால்டேஷன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே ருத்ரனா இருக்கும்போது ஒரு ரிக்வஸ்ட் என்னதுன்னு கேட்டா, நம்ம நிறைய கோயில்கள்லாம் பார்க்குறோம். திருப்பதி பெருமாள் கோயில்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தால கௌசல்யா சுப்ரதராமா நம்ம எம்எஸ் அம்மாவோடைய பாட்டு ரொம்ப அழகா காலங்காத்தால கேட்கும். அது மாதிரி நிறைய மாரியம்மன் கோயில் உள்ள கோயில் எல்லாம் பாட்டு கேட்கும். அதுக்கு பதிலா நம்ம இந்த வருஷம் ஆரம்பத்துல ஈவன் நம்ம இது சித்திரை மாசம் இருக்கும் இல்லையா, நம்ம 1ஆம் தேதி நம்ம அது புது வருஷம் அந்த சமயத்துல இருந்து எடுத்து நம்ம எல்லா கோயிலையும் ருத்ரம் சமக்கம் ஸ்ரீ சுத்தம் புருஷ சுத்தம் எல்லாம் சொல்ல சொல்ல நம்மளுடைய இந்த வருஷம் ரொம்ப நல்லா இனிமையா போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் யாராவது இந்த இது சொல்ல முடியாத இருந்தா கூட அவ கூட கேட்டுக்கலாம். அட்லீஸ்ட் கேட்டுண்டாதான் அவளுக்கு அது புண்ணியத்தை கிடைக்கும். ஸோ அதனால இல்ல ருத்ரம் நிறைய ஹோமங்கள் எல்லாம் பண்றது இந்த வருஷத்துல ரொம்ப நல்லதா கொடுக்கும். நம்ம சொன்ன மாதிரியே இந்த வாட்டி சனி ராகு 2 கிரகங்களுமே குருவோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால யாருக்கும் கெடுபலன்களை கொடுக்கவே கொடுக்க மாட்டார் அவர். நம்மளுக்கு ஜாதகத்துல நமக்கு நடப்பு தசைகள் சரியாக இல்லாம இருந்து நமக்கு வினஷ்ட வர்க்கத்துல மார்க் குறைச்சலா இருந்தாதான் நம்ம கஷ்டப்படுவோமே தவிர அதர்வைஸ் நமக்கு எதுவும் ஜாஸ்தி இல்லை. இந்த வாட்டி 2 பாவகிரகங்கள் 2மே கண்ட்ரோல்டு பை ஜூபிட்டர். அதனால எல்லாருக்கும் உலகம் மக்கள் எல்லாருக்கும் க்ஷேமமா தான் இருப்பா. ஓகே. சோ இப்ப சனீஸ்வர பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசியில உங்க லக்னத்துல படும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீங்க அந்த ராசியில படும்போது சுணக்கமாக ஆயிடும். நம்ம கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி, நம்ம எதுவும் காரியம் நடக்கலையே, நம்ம நினைச்ச காரியம் நடக்கலையே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் மன கஷ்டங்கள் வரும். லக்னத்தை இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்சுவலா இந்த பலன்கள் ராசிக்கு தான் சொல்லுவா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் படிச்சது ஜாதகத்துல நமக்கு என்ன தசை நடக்கிறதோ அதுல இருந்து எடுத்து எந்த பாவது சனீஸ்வர பகவான் வராரோ அவருக்கும் இந்த பலன்கள் பலிக்கும். யாருக்காவது ரிஷபத்துல ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசை நடக்கிறதுனாலும் இந்த பலன்கள் அவளுக்கும் பலிக்கும், அவளுக்கும் இது கரெக்ட் ஆகும். இப்போ அதனால உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லோவாயிடும். அப்புறம் 2ஆம் இடத்துல 8th லார்டான குரு, அட் த சேம் டைம் 11th லார்டான குரு 2ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி போது உங்களுக்கு நிறைய வெளி சோசியல் இதுல இருந்து எடுத்து நல்ல வெளியில இருந்து இன்கமும் உங்களுக்கு வரும், நிறைய பைசாவும் வரும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பத்துல வம்ச விருத்தி ஆகும், பெருகும். அது சமயத்துல ஏதாவது ஒரு எனிமி யாராவது நம்ம பக்கத்துல நல்லவா மாதிரிதான் இருப்பா, பக்கத்து கொஞ்சம் இனிமையா இருப்பா, உள்ளுக்குள்ள நம்ம பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டு இருப்பா. சோ அதனால கொஞ்சம், ஏன்னா இந்த 8th லார்டு நமக்கு நல்லது கிடையாது. அவர் இந்த பாவம் பண்றவர் தான். ஏன்னா 2 பேருமே உங்களுக்கு கேந்திராதிபதியும் கிடையாது. குரு இந்த இடத்துல உங்களுக்கு கேந்திராதிபதியும் கிடையாது, திருக்கோணாதிபதியும் கிடையாது இல்லையா? அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல். 2ஆம் வீட்டுல குரு இருந்துருத்தோ நமக்கு அழகா நல்லதா இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. என்னைக்கும் மக்களோட பழகும் போது ஒரு பணம் வரும்போதும் அந்த பணத்துக்கு ராங் ராங் வழியில பைசா சம்பாதிக்கிறோமா சம்பாதிக்க கூடாது. ஏன்னா நம்மள தப்பு பண்ண வச்சாதான் நம்ம திருப்பி தண்டனை கொடுக்க முடியும் இல்லையா? அதனால பகவான் ஏதாவது விஷயத்துல நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தப்பு பண்ண வைப்பார். அதனால நம்ம ராங் ரூட்ல பைசா சம்பாதிக்காம, ஏன்னா குருங்கிறது நம்ம பணம் 2ஆம் இடம் இல்லையா?
அதனால நம்ம தப்பான வழியில பைசா சம்பாதிக்க கூடாது. அப்புறம் நிறைய ஜாஸ்தியும் சாப்பிடக்கூடாது. 2ஆம் இடம் நம்ம சாப்பிடுறது ரொம்ப பசிக்கும் ரொம்ப. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த கிரகங்களுடைய பார்வையும் படலை. அதனால 3ஆம் வீட்டை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. 4ஆம் வீட்டுல வந்து கேது வருது. எப்போ 4ஆம் வீட்டுல கேது வருதோ அப்போ நாடு கடத்தப்படும். அதாவது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போகும். இல்லாட்டினா யாருக்கு லேண்டோட ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு லேண்டோட இனியும் செவ்வாயோட நிழல் கிரகம் தான் கேது. அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூடு பிரதேசம். செவ்வாய் வந்து சிம்மம் வந்து ஒரு நெருப்பு கிரகம் இல்லையா? அதனால கொஞ்சம் சூடான இடத்துல வந்து நீங்க வந்து நல்லத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல எல்லாம் வாங்குவீங்க. அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அட் த சேம் டைம் 4th 8ஆம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் இருக்கு. அதனால எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும் போதும் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா 7ல ராகு வேற இருக்கு. அதனால ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனிச்சே நீங்க பண்ணுங்க. உங்களை யாரா ஏமாத்துறாளா என்னன்னு தெரியாது. இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படுறது. ஆனா அங்க கேந்திரத்திலிருந்து ஜெமினி அஸ்ட்ராலஜி பிரகாரம் கேந்திரத்திலிருந்து குருவும் படுறது. அதனால உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கோ உங்களுடைய படிப்புக்கோ இல்ல யாராவது இப்போ பொலிட்டிஷியன்ல இருக்காளோ மந்திர சித்திக்கோ இதுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கும். 6ஆம் இடத்துல வந்து அழகா உங்களுடைய இது குருவோட பார்வைப்படுறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இது ராகுவோட பார்வையும் படுறது. அதனால உங்களுக்கு சத்துருக்கள் எல்லாம் உங்களை கெட்டு ஓடி போயிடுவா. கடன் இருக்காது. கடன் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, அது 2 பேர் பார்வைப்படுறது. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலயும் எந்த சுபகிரகங்களும் பாவகிரகங்களுடைய பார்வையும் படலை. அதனால நீங்க அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அன்லஸ் நட்டில் உங்களுடைய நடப்பு தசைகள் இருந்து கெட்ட பாதிப்பு இருந்தால்தான் உங்களுக்கு இதா இருக்கும். சப்போஸ் கெடுபலங்களை நாங்க சொன்னா கூட உங்களுக்கு நடப்பு திசை உங்களுக்கு நல்ல சுபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தனாக்க நான் சொல்ல கெடுபலங்கள் உங்களுக்கு பழிக்காமையே போயிடும். அதனால கவலைப்படாமங்க. ஜோசியர் சொல்லிட்டாருன்னு கவலைப்படலாம் வேண்டாம். இதுவா இருங்கோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுறது. அதனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எளிமையெல்லாம் குரு ஓட்டி விட்டுருவார். ஏன்னா அவர் தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறாரு. 8ஆம் இடம் எக்ஸிட் அப்படிங்கிறது சொல்றது. 8ஆம் இடம் வந்து பவாத் பவம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரியான விஷயம். அது வந்து என்னது கேட்டா அதுல வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத வியாதி, கண்ணுக்கு தெரியாத ஒரு எளிமை, எதுவுமே நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாத ஒரு ரகசியமான இடம் தான் 8ஆம் இடம். அந்த இடத்த குரு பார்வைப்படுறதுனால உங்களுக்கு எதுவும் எந்த பாதிப்பும் வராது. உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் தான் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல போயிருக்கார். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போயிருக்கார். சோ அதனால வந்து இதுல வந்து ஒண்ணும் இல்லை. அப்பாக்கு எதுவாக இருந்தாலும் லாபத்துக்கு தான் போயிருக்கு. ஆகியே தான் போயிருக்கு இல்லையா? பின்னாடி போனதான் லாஸ், முன்னாடி போனா அது எல்லாம் கெயின் தான். உங்களுக்கு எப்பவுமே சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது தான். 10ஆம் இடத்துல போய் ராகு இருக்கு. அதனால நிறைய தொழில வந்து அதுவும் அது போய் அவர் சொந்த வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்காரு. அதனால வந்து உங்களுக்கு நல்ல நல்ல இதுதான் கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஜாப்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய நீங்க அதுக்காக டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லதா நடக்கும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாரும் அமோகமா நன்னா இருப்பீர்கள். எனக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அடுத்து மிதுன ராசி